அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு அனுராதா ரமணன் அவர்களுடைய சிறை அப்படின்ற கதையை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த கதையை படிச்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த கதையிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்துச்சு. கதையை முழுசா கேளுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். மனிதர்களை முழுங்கி ஏப்ப விட்டார் போல பெரிய ராட்சசன் மாதிரி நிலவாசல் தட்ட எழுந்து நின்னா அந்தோணிசாமி. அந்த ஊர்லயே அவன் பெரிய ரவுடி. அவனோட 6 மாச வேட்கை இன்னைக்கு தணிஞ்சிருச்சு. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி புதுசா கல்யாணம் ஆகி ரகுபதி குருக்களோட மனைவியா அந்த ஊருக்கு வந்தவ தான் பாக்கியரதி. அவ அந்த ஊருக்கு அடியெடுத்து வைக்கும் போது அவளுக்கு தெரியாது அவளோட தலையில இவ்வளவு பெரிய இடி வந்து விழும் அப்படின்னு. அதே மாதிரி அந்தோணிசாமி ஒரு திட்டம் போட்டு அந்த செயலை முடிக்கணும்னு முடிவு பண்ண அது கண்டிப்பா முடிச்சே தீர்வான். கழுத்துல ஒரு பெரிய மைனர் செயின், இடுப்புல பெல்ட், கையில துப்பாக்கி அப்படிமா தான் இருப்பான். அந்த சின்ன ஊர்ல 3 மாடி அடுக்கு வீடு அவனோடதுதான். தினசரி காலையில அந்த வீட்டோட திண்ணையில அவனோட துப்பாக்கிக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஆண்கள் கூட அந்த தெருவுக்குள்ள போக ரொம்ப பயப்படுவாங்களாம். அவன் பக்கத்துல இருக்கிற காவேரி ஆத்துக்கு பெண்கள் போகணும் அப்படின்னா 4 தெருவு சுத்தி தான் போவாங்களாம். அவன் கண்ணுல படக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு ஒரு பயம். இது தெரியாத அசட்டு பாக்கியரதி 2 நாளா என்ன செய்யறா அப்படின்னா 4 தடவை அவன் கண்ணு முன்னாடி போயிட்டு வரா. காவேரி ஆத்துல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு. இத பார்த்து அந்தோணிசாமி, என்ன மருது, நம்ம ஊர்ல புதுசா கால்ல மெட்டியுமா கழுத்துல மஞ்ச கயிறுமா ஒரு பொண்ணு போதே, யாருடா அது அப்படின்னு தன்னோட வேலைக்காரனான மருது கிட்ட அந்தோணிசாமி கேட்கிறான். அதுவா ஐயா, அது நம்ம ரகுபதி ஐயாவோட சம்சாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, நான் இன்னைக்கு அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் இப்படித்தான் நடுப்பகல்ல ரகுபதி உச்சிக்கால பூஜைக்கு கோயிலுக்கு போயிருக்க நேரமா பார்த்து அந்தோணிசாமி பாக்கியரதியோட வீட்டுக்கு சர்வ சுதந்திரமா என்ன செய்யறான் அப்படின்னா உள்ள போறான். அவன் அது கையில துப்பாக்கியோட போகும்போது அவனோட யானை பலத்துக்கு முன்னாடி 18 வயசான பாக்கியரதி ஒரு சின்ன கோழி குஞ்சா போயிட்டான். அவன் வந்த வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்து செருப்பு போடும்போது ரகுபதியை ஐயர் அங்க வந்து வாசல்ல நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த சமயம் அதை ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கல அப்படின்ட்டு போயிட்டான். நொடி பொழுதுல அங்க நடந்ததை எல்லாம் யூகிச்ச ரகுபதி, ஐயோ இவளை என்ன பண்றது, இந்த மத்தியான வேலையில காவேரி ஆத்துல கொண்டு போய் இவளை தள்ளி விட்டுறலாமா அப்படின்ட்டு அவனுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆங்காரம் இருந்துச்சு. ஆமா, இவன் பண்ணின தப்புக்கு அவளை தண்டிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ அவ கூட நீ வாழ போறியா? உன்னால சேர்ந்து வாழ முடியுமா? ஊர் உலகம் உன்னை என்ன பேசும் அப்படின்னு அவனோட மனசாட்சியை என்ன செய்யறான் அப்படின்னா கேள்வி கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போயிட்டு என்ன செய்யறான் அப்படின்னா நிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ள போகும்போது இந்த கோலத்துல கட்டுன கணவர் பாக்குறதை எந்த பொண்ணாலதான் தாங்கிக்க முடியும்? அவனோட பார்வைய பார்த்தே ஏங்கி ஏங்கி அழுகுறா பாக்கியரதி. ஏன்னா செத்த நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு தன் ஆறுதல் தேடுற ஒரு குழந்தை போல ரகுபதியோட தோல்வியில போய் சாய போறான். இந்தா செத்து தள்ளி நின்னு அப்படின்னு சொல்றான். அவனுக்கு சாக்கடையில விழுந்து எந்திரிச்சா போல ஒரு உணர்வு தோணினதுனால அப்படி பேசுறான். காலையில வரைக்கும் தன்னை விட்டு பிரியக்கூடாது விலகாம இருந்த தன்னுடைய கணவர் இப்படி எட்டி நிக்கிறத பாக்குறா பாக்கியரதி. வேண்டான்னா வேண்டாம், எனக்கு பயமா இருக்கிறது, என்னை அப்படி பார்க்காதீங்க, வெளியே போ. என்னன்னா சொல்றேன், வெளியில போன்னு சொன்னேன். நீயும் நானும் இந்த வீட்டுல இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது. ஏன் உங்களால எப்படின்னா இப்படிலாம் பேச முடிகிறது? நான் இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன். ஏன்னா நான் இந்த ஊர்ல உங்களை விட்டா வேற யாருன்னா எனக்கு தெரியும். அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் இதுக்கு என்னைய நீங்க கழுத்தை நெரிச்சு கொண்டு போடலாம்னா கொண்டு போடலாம் அப்படின்னு அவ வயிற்றுல அடிச்சு அடிச்சு அழுகிறான். ஆனா அதை எதையுமே என்ன செய்யல அப்படின்னா ரகுபதி சட்டை பண்ணிக்கல. சரின்னா அன்னைக்கு ராத்திரியே வீட்டை பூட்டிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா போயிடுறாரு. அம்மா அப்பா யாரும் இல்லாத பாக்கியரதிக்கு உதவி பண்ண யாருமே இல்லை.
கொஞ்ச நாள் அந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்துல கதியேன்னு கிடந்தா. அப்புறம் தபால் நிலையத்துல என்ன செஞ்சா அப்படின்னா கதின்னு கிடந்தா கொஞ்ச நாள். தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து ஏதாவது பதில் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கு அப்புறம் இவளெல்லாம் ஊருக்குள்ள நம்ம வச்சிருக்கதே தப்பு. இவ ஏன் இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு ஊர் மக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா பலவாறு பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாக்கியரதி ஒரு முடிவுக்கு வரா. என்ன அப்படின்னா தன்னோட துணி பையெல்லாம் எடுத்துட்டு நேர ஒரு இடத்துக்கு போற. அவ போய் நின்ன இடம் அந்தோணி சாமியோட வீடு. இவளை பார்த்த உடனே அந்தோணி சாமி சூராதி சூரன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா திடுக்கிட்டு பயந்து போயிட்டான். ஏன் அப்படின்னா அவங்கிட்ட மானத்தை இழந்த எந்த ஒரு பெண்ணுமே என்ன செய்யல அப்படின்னா இப்படி ஈட்டியால பாக்குற ஒரு பார்வைய பார்க்கல. அந்த பார்வையை அவன் பார்த்த மாத்திரத்திலேயே இந்த பார்வை இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தான் அப்படின்னா அவளை கண்டிப்பா அந்த தப்பு பண்ணியிருக்கவே மாட்டான். அவன் டக்குன்னு அவ சொல்லுறா, நான் இனி இந்த வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ற அப்படின்னா படப்படன்னு உள்ள போறான். பின்னாடியே என்ன செய்ற அப்படின்னா அந்தோணி சாமியும் துப்பாக்கியோட போகும்போது அங்கேயே நில்லு, இந்த வாசப்படியை தாண்டி நீ வரக்கூடாது, எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த வாசப்படியை தாண்டி நீ வரக்கூடாது, அப்படி நீ வந்த அப்படின்னா என்னோட பணத்தை தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி என்ன செய்யறான் அப்படின்னா அந்தோணி சாமி அந்த இடத்துலயே நிக்கிறான். பொண்டாட்டி பிள்ளையில யாரும் இல்லாத தனிக்காட்டு ராஜாவா இருந்த அந்தோணி சாமிக்கு அப்பாவியா இருக்கிற பாக்கியரதி ஏன் வீட்டுக்குள்ள வந்தா அப்படின்ற எந்த காரணமும் அவளுக்கு தெரியல. அடங்கா காளையா இருந்த அந்தோணி சாமி இப்போ ஒரு பெட்டி பாம்பா அடங்கி போய் என்ன செய்யறான் அப்படின்னா அவ தனியா பொங்கி சாப்பிடுறதுக்கு பண்ட பாத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யறான் அப்படின்னா வாங்கி போட்டுறான். அவளும் தினமும் 2 முறை காவிரி ஆத்துல குளிச்சுட்டு குடம் நிறைய தண்ணி எடுத்துட்டு திரும்ப வரும்போது என்ன செய்யற அப்படின்னா அந்த தோட்டத்துல இருக்கிற செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சுட்டு வருவா. அந்த தோட்டத்தோட நடுவுல பளிங்கியால கட்டப்பட்ட பெரிய மேரி மாதா சிலை இருக்கும். இவன் என்ன செய்வா அப்படின்னா அதுக்கு 2 செம்பருத்தி பூவை சாத்திட்டு தான் என்ன செய்வா அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வருவா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்தோணி சாமி ஒரு நாள் அவகிட்ட கேட்கவே செஞ்சிடறான். நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ ஒரு பார்வை பார்த்தா. அதுல அப்படியே பயந்து போயிட்டான். இல்ல எல்லாரும் ஒன்னையும் என்னையும் வெளியில தப்பா பேசுறாங்க, கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லும்போது என்னது என் பேரு கெட்டுறதுக்கு இனி என்ன இருக்கு? உன்கிட்ட ஒரு கணம் அடிமைப்பட்டு போய் கிடந்ததுக்கு என் ஆத்துக்காரர் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா என்னை தொட்ட பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம். நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் என்னைய பார்த்து பார்த்து நீ செஞ்ச தப்பு உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல தாயி, இல்ல, நான் பண்ணினது பெரிய தப்பு தான். நான் பண்ணின தப்புக்கு கர்த்தர் கூட என்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெம்பி வெம்பி என்ன செய்றாரு அப்படின்னா அழுகிறாரு. நான் எப்படியாவது உன்னோட கணவர்கிட்ட உன்னைய கொண்டு போய் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவ என்ன செய்யறோம்னா அவ அழுகிறத பார்த்து இவ கொஞ்சம் மனசுக்குள்ள என்ன செய்யறா அப்படின்னா சந்தோஷப்படுறா. ஏது அவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட என்ன கொடுத்தா அவர் ஏதோ நடக்காதது போல என்னை அழைச்சிட்டு போற மாதிரியும் நானும் எல்லா பழிச்சொல்லையும் தொடச்சிட்டு அவர் பின்னாடி போற மாதிரியும்லாம் நீ பேசுற. அவரு சாதாரண ஒரு மனுஷர், என்னையெல்லாம் ஏத்துக்க மாட்டார். நானே இங்கேயே தான் இருப்பேன். என்னை பார்க்குற ஒவ்வொரு நொடியும் உன்னோட மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை. நீ பண்ணின தப்புக்கு தண்டனை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா அப்படின்னா விருட்டுன்னு வீட்டுக்குள்ள போயிடுறா. சரி அப்படின்ட்டு வெளியில இருக்கவங்க எல்லாம் மறுபடியும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பாருடா கொண்டாட்டி போறான், அவன் கருத்தருக்கு பூஜை பண்றான், இவ வரலட்சுமி பூஜை பண்றாளாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது இவ ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கிறான். ஆமா, அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு செத்த எலியை அடிச்சு வெளியே போட்டுற மாதிரி நம்மளை அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் குடியும் கூத்துமா அவர் இருந்திருக்கலாம். அப்படி இல்லையா அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒரு குடிசை போட்டு நம்மளை இருக்க வச்சிருக்கலாம். ஆனா ஏன் நம்மளை இருக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. காலங்களும் என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே போகுது. இப்போ பாக்கியரதிக்கு 50 வயசு, அந்தோணி சாமிக்கு 70 வயசு. அவன் இளம காலத்துல தறிக்கட்டு செஞ்ச வேலையினால இப்ப படுத்த படுக்கையா ஆகிட்டான். அவனுக்கு மேல வேலைக்கு மருந்து கொடுத்து பாக்குறதுக்கு மருந்து தவிர வேற யாருமே இல்லை. சரின்ட்டு ஒரு நாள் இப்படித்தான் மூச்சரிக்கு அவன் இருமிட்டு அந்த எச்சியில துப்புறதற்கு கீழே இருக்கிற குவளையை தேடுறான். பீங்கான் குவளையை தேடும் போது அது அவன் கைக்கும் எட்டாம
அவனால எந்திரிக்கவும் முடியாம ரொம்ப இருக்கத பார்க்கும்போது அங்கிருந்து ஓடி வர பாக்யரதி. சரின்னு அந்த கட்டிலுக்கு கீழே இருக்கிற அந்த பீங்காஞ்சாடியை எடுத்து அவன் முன்னாடி என்ன செய்றான் அப்படின்னா நீட்டுறான். அத பார்த்துட்டு அப்படி பதறிட்டான் அந்தோணிசாமி. தாயி நீயா? ஏற்கனவே உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் எப்படி பிராயச்சித்தம் தேடேன்னு தெரியல. இதுல மறுபடியும் நீ இத பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லும்போது பாக்யரதி அவனோட நிலைமைய பார்த்து ஏங்கி ஏங்கி என்ன செய்றா அப்படின்னா அழுகிறா. இதுவே நான் படுத்திருந்தா நீ என்னை பார்க்காமலா போயிடுவ? இந்த மனிதாபிமானம் கூட இல்லைன்னா நான் வந்து மிருகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. சரின்னு மறுநாள் காலையில எந்திக்கும்போது அந்தோணிசாமியோட கதை முடிஞ்சிருச்சு. ஊரே வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா துக்கம் விசாரிச்சுட்டு போறாங்க. இவளோட அந்த வீடு, அந்த வீட்ல இருக்க பொருளு, அவளோட எதிர்காலத்துக்கு தேவையான கொஞ்சம் பணத்த தவிர மத்த எல்லாத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டாரு அந்தோணிசாமி. அவ நெனச்சு பார்க்கறா. தன்னோட 6 மாசம் வாழ்ந்துட்டு போன ரகுபதியோட விட, தன்ன இவ்ளோ பாதுகாப்பா இத்தன வருஷம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு கணம் நம்மள தொட்ட ஒரே காரணத்துக்காக, நம்மள இவ்ளோ பாதுகாப்பா வச்சிருந்த அந்தோணிசாமி எவ்வளவோ மேலு, எவ்வளவோ ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ மனசுக்குள்ள வச்சிருந்த அழுகையெல்லாம் என்ன செய்றா அப்படின்னா, அப்படி வெளிக்காட்டுறா. ஐயோ! என்னை தனியா இப்படி விட்டுட்டு போயிட்டியே! அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி அழுதுட்டு, அவ கழுத்துல இருந்த கயிற என்ன செய்றா அப்படின்னா, வீசுறா எடுத்து. அது நேரா சுவத்துல மாட்டப்பட்டிருந்த அந்தோணிசாமியோட துப்பாக்கியோட மொனையில போய் மாட்டிக்கிடுச்சு. அவ முடிவு பண்ணிட்டா. தன்னோட 6 மாசம் இருந்த ரகுபதியோட மனைவியா இருக்கிறத விட, அந்தோணிசாமியோட விதவையாவே இருந்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த கதை இதோட முடியுது. உங்களை நான் அடுத்த கதையில சந்திக்கிறேன்.